வணக்கம். நாங்கள் இன்றைக்கு இந்த வகுப்புல ஸ்க்ராட்ச் என்ற ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி ப்ரோக்ராம் செய்கிறது என்று சொல்லி பார்க்க போகிறோம். அதற்கு நீங்கள் ஸ்க்ராட்ச் என்ற ஆப் எங்களுக்கு தேவைப்படும். அதை நீங்கள் ஆன்லைன் இன்டர்நெட் நேரடியாக யூஸ் பண்ணுறார்கள் ஆன்லைனில் வச்சே செய்ய முடியும். அல்லாட்டி மற்றவர்கள் நாங்கள் ஆஃப்லைனில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணுமெண்டா நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய டிவைஸில் இன்ஸ்டால் பண்ணி கொள்ளலாம். அப்போ உங்களுக்கு இன்டர்நெட் இல்லாமல் உங்களுக்கு வேண்டிய மாதிரி ப்ராக்டிஸ் செஞ்சு கொள்ளலாம். அதற்கு நீங்கள் போக வேண்டிய வெப் அட்ரஸ் என்னென்னா scratch.mit.edu என்ற சைட்டில் டவுன்லோட்டுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி வரும். அதில் உங்களோட டிவைஸ் நீங்கள் விண்டோஸில் செய்ய போகிறீங்களா, மேக்கின்டாச்சில் செய்ய போகிறீங்க, இல்லாட்டி ஆண்ட்ராய்டு டிவைஸில் செய்ய போகிறீங்கன்ட்டு அதற்கேற்ற எந்த டிவைஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி போட்டு நீங்கள் டிரெக்ட் டவுன்லோட் என்று சொல்லி கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஆப் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அதை நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி கொள்ள முடியும். நாங்கள் அந்த டவுன்லோட் பண்ணின ப்ரோக்ராம் இன்ஸ்டால் பண்ணினோம் என்று சொன்னால் எங்களுடைய டெஸ்க்டாப்பில் ஷார்ட்கட்டாக அந்த ஐக்கான் வரும். அந்த ஷார்ட்கட் ஐக்கானை நாங்கள் டபுள் கிளிக் பண்ணினோம் என்று சொன்னால் எங்களுடைய ஸ்க்ராட்ச் ஆப் இப்போ ரெடியாக இருக்கும். இதை பயன்படுத்தி நாங்கள் எங்களுக்கு வேண்டிய வேலையை செஞ்சு கொள்ளலாம். இந்த ஸ்க்ராட்சை யூஸ் பண்ணி நாங்கள் எங்களுக்கு வேண்டின இன்டராக்டிவ் ஸ்டோரிஸ், அனிமேஷன், கேம்ஸ் அல்லாட்டி சின்ன சின்ன ப்ரோக்ராம்கள் கூட நாங்கள் செஞ்சு பழகிக்கொள்ள முடியும். இன்றைக்கு நாங்கள் ஒரு சின்ன ப்ரோக்ராம் என்று பார்ப்போம். 1 to 10 மட்டும் பிரிண்ட் பண்ணணும் என்று சொன்னால் எப்படி அதை ஸ்க்ராட்சில் செய்கிறது என்று சொல்லி பார்ப்போம். அதற்கு எங்களுக்கு ஒரு சின்ன அல்கோரிதம் என்ன மாதிரி நாங்கள் சொல்கிறதுன்றது தேவைப்படும். அதுக்கு நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால் ஒரு வேரியபிள் நம்மென்று சொல்லி ஒரு வேரியபிள் ஒன்றை கிரியேட் பண்ணுவோம். அதுக்கு ஒன்று சொல்லிக்கொள்வோம். அப்போ நம்மென்று இது ஒரு கம்ப்யூட்டர் செய்ய வேண்டிய ப்ரோசஸ். அப்போ நான் இந்த ஃப்ளோ சார்ட்டில் உங்களுக்கு காட்டியிருக்கேன், குயிக்காக நான் சொல்கிறேன். நம்மண்ட ஒரு வேரியபிளை அசைன் பண்ணி அதுக்கு 1 அசைன் பண்ணுறோம் நம்மண்ட வேரியபிளுக்கு. அப்போ நம்1 அப்போ இங்கே ஒரு ரெப்படிஷன், இதுக்கு இந்த ரெப்படிஷனுக்கு இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டையும் திரும்ப செய்ய போகிறது. அதை நாங்கள் ரெப்படிஷன் என்று சொல்லுவோம். அப்போ இதுக்குள்ளே வரைக்கு பார்க்கும் அந்த ரெப்படிஷன் என்னதை செக் பண்ண 10 விட நம்மண்டது 10 விட குறைவாண்டு பார்க்கும். 1 10 விட குறைவு. அப்போ உள்ள நம்பரை பிரிண்ட் பண்ணும். பிறகு இந்த நம்மண்டது 1 கூடும். அப்போ நம் 1 கூட 2 திருப்பி என்ன செய்யணும்னா போய் ரெப்படிஷனை பார்க்கும். இப்பொழுது நம் 2 இது 10 விட 2 குறைவு தான். அப்போ பிரிண்ட் பண்ணும். நம் 3 வரும். பிறகு 3 10 விட குறை அப்படியே செஞ்சு வரும். அப்படியே 10 மட்டும் அப்போ பிரிண்ட் பண்ணும். ஒரு கட்டத்தில் இந்த நம் 11 வரும். 11 வரைக்கும் ப்ரோக்ராம் முடியும். ரைட். அப்போ இதில் என்ன வேணும்னா ஒரு வேரியபிள் ஒன்று எங்களுக்கு தேவைப்படும். அதே நேரத்தில் ஒரு ரெப்படிஷன் ஒன்று தேவைப்படும். அந்த ரெப்படிஷனுக்குள்ள நாங்கள் அந்த வேரியபிளை இந்த ரிசல்ட்டை சொல்ல வேண்டி வரும். அதே நேரத்தில் உங்களுக்கு நம்ம ஒன்று கூட்ட வேண்டி வரும். அப்போ இதுதான் இந்த 1 to 10 மட்டும் பிரிண்ட் பண்ணுறதுக்கான அல்கோரிதம். இப்போ நாங்கள் அதை எப்படி ஸ்க்ராட்ச் என்ற ஆப்பை யூஸ் பண்ணி செய்கிறது என்று சொல்லி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னர் இந்த ஸ்க்ராட்சை பற்றி சின்ன ஒரு ஓவர்வியூ கொண்டு சொல்லி விடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேண்டின ஆக்டர்ஸை போட்டுக்கொள்ளலாம். இங்கே நாங்கள் ஸ்ப்ரைட் என்று சொல்லிக்கொள்கிறோம். வேண்டின ஸ்ப்ரைட்டை நீங்கள் இங்கே சூஸ் ஸ்ப்ரைட்ன்றதை யூஸ் பண்ணி இந்த ஸ்ப்ரைட்டை மாற்றிக்கொள்ள, இல்லாட்டி 2-3 ஸ்ப்ரைட் வேண்டுமென்று போட்டுக்கொள்ள முடியும். அல்லாட்டி பின்னுக்கு இந்த ஸ்டேஜ் பேக் ட்ராப்ஸ் எங்களுக்கு வேண்டின பேக் ட்ராப்ஸை நாங்கள் சூஸ் பண்ணி மாற்றலாம். அப்போ இந்த பேக் ட்ராப்ஸ் மாறிக்கொள்ளும். ரைட். அப்போ இது இந்த ஸ்டேஜை செட் பண்ணுறதுக்கு அதுக்கு பிறகு இந்த ஆக்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எங்களுக்கு வேண்டின கோடிங்கை நாங்கள் எழுதிக்கொள்ளலாம். அதுக்கு இங்கே கோடுன்றதுக்குள்ள எல்லா விதமான இன்ஸ்ட்ரக்ஷனும் இங்கே கொடுத்துள்ளார்கள். அதை இங்கே எல்லாமே ஒன்றா இருக்கும். இதுக்குள்ள நீங்கள் அதை குயிக் ஒரு செக்ஷன் அடுக்கணும் இங்கே செப்பரேட் பண்ணியிருக்கணும். உதாரணமாக உங்களுக்கு கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர், உதாரணமாக இஃப், வைல், ரிப்பீட் அண்டில் அதுகள் எல்லாம் அடுக்கணும்னா நாங்கள் இந்த கண்ட்ரோல் செலக்ட் பண்ணுவீங்கன்னா அதுக்கு ஏற்றதுகள் வரும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்பரேட்டர்ஸ் உங்களுக்கு என்ன அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ், இங்கே ரிலேஷனல் ஆப்பரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ், அந்த மாதிரி எங்களுக்கு வேண்டிய ஆப்பரேட்டர்ஸை நாங்கள் செலக்ட் பண்ணுவதற்கு நாங்கள் இந்த ஆப்பரேட்டர் செலக்ட் பண்ண வேரியபிள் எங்களுக்கு வேண்டிய வேரியபிளை கிரியேட் பண்ணலாம். அந்த வேரியபிளை செட் பண்ணலாம். இல்லாட்டி வேரியபிள் ஏதாவது மாற்றணும்னு சொன்னால் எங்களோட வேரியபிள் வேல்யூவை காட்டுறதுக்கெல்லாம் நாங்கள் இந்த வேரியபிள்ஸ் என்றதை எங்களுக்கு நாங்கள் போட்டுக்கொள்ள முடியும். இந்த லுக்ஸுக்குள்ளே போனீங்கன்னா அந்த இப்போ ஸ்ப்ரைட் ஏதாவது சொல்கிற மாதிரி நீங்கள் இப்போ வேரியபிள் வேல்யூ ஸ்ப்ரைட் சொல்கிற மாதிரி சொல்லணும். அது சே அல்லாட்டி திங்க் பண்ணுற மாதிரி திங்க் அந்த மாதிரி இதுகளுக்கு நாங்கள் லுக் கண்டத்துக்குள்ளே போய் போட்டுக்கொள்ளலாம். ரைட். இப்போ நாங்கள் எங்களோட அப்ளிகேஷனுக்கு வருவோம். அப்போ நாங்கள் செய்யக்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் ஒன்று இருக்குது. ரைட். அதுதான் முக்கியமானது. நாங்கள் எழுதுகிற ஒவ்வொரு கோடிங், நாங்கள் எழுதுகிற ப்ரோக்ராம் எப்போ வேலை செய்யணும் என்று சொல்கிறதுக்கு தான் ஈவெண்ட் இருக்குது. உதாரணமாக இந்த ஸ்ப்ரைட்டை கிளிக் பண்ணிக்க தான் சொல்லணும், அல்லாட்டி இந்த ஃப்ளாகை கிளிக் பண்ணிக்க சொல்லணும், அல்லாட்டி இந்த பேக் ட்ராப்ஸை கிளிக் பண்ணிக்க சொல்லணும். நாங்கள் செலக்ட் பண்றதுக்கு ஈவெண்ட்டை செலக்ட் பண்ணோம். ரைட். அப்போ நாங்கள் எங்களோட இந்த ப்ரோக்ராமை இந்த ஃப்ளாகை கிளிக் பண்ணிக்க தான் செய்ய சொல்ல போகிறேன். அப்போ வென் ஃப்ளாக் கிளிக் அப்போ அதை கொண்டு இங்கே
ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணணும் ரைட். அப்போ வென் பிளாக் கிளிக் ரைட். சரி, அப்போ இப்போ எங்களுக்கு தெரியும் எங்களோட அல்கோரிதம் நாங்கள் பார்த்தோம். அப்போ நான் உங்களுக்கு அதை விளங்கப்போது. அப்போ ஒரு நான் வேரியபிள் ஒன்று தேவைப்படும் அதை செய்கிறதுக்கு. அப்போ நான் என்ன செய்யறேன், வேரியபிளுக்குள்ளே போயிட்டு ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அந்த வேரியபிளுக்கு நம்மண்டு பேர் சொல்லிக்கொள்றேன் ரைட். அப்போ நம்மண்டு சொல்லி ஒரு வேரியபிள் ஒன்று வந்து எங்களுக்கு வந்துட்டு ரைட். இப்போ என்ன செய்யணும், அந்த வேரியபிளுக்கு என்ன செய்யணும், முதலாவது வேல்யூ ஸ்டார்ட் வேல்யூ வந்து பாருங்க செட் வேரியபிள் எது இதில் பார்த்தீங்கன்னா நம்பரும் அது வந்து நான் 1 அண்டு செட் பண்ணேன். 1 வேரியபிள் வேல்யூ 1 அண்டு வரப்போகுது ரைட். 1 அண்டு வந்துட்டு இனி எங்களுக்கு ஒரு ரெப்படிஷன், அது கண்ட்ரோலுக்குள்ளே போனேன்டா ரெப்படிஷன் வரும். நான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரெப்படிஷனில் நான் ஒரு ரெப்படிஷனை செலக்ட் பண்ணுவேன். நான் ரிப்பீட் அன்டில் என்ற ரெப்படிஷனை செலக்ட் பண்ணேன். சில விதமான ரெப்படிஷன் இருக்கு. நான் இங்கே யூஸ் பண்ண போகிறது ரிப்பீட் அன்டில், அதாவது திருப்பி திருப்பி செய்ய வேண்டியதுதான் ரெப்படிஷன். இது அன்டில் எது இப்போ 11 அதாவது 10 விட பெருசா வரைக்க சரியா, 10 விட பெருசா வரைக்கும் நீ அன்டில் என்னன்னு சொல்ல அன்டில் இஸ் நம் கிரேட்டர் தேன் 11 என்று சொல்ல. அப்போ அதுக்கு மட்டும் இது திருப்பி திருப்பி செய்யணும். அப்போ அன்டில் என்று வந்தபடி இங்கே வந்து கிரேட்டர் தேன் 11 என்று போடணும் ரைட். அப்போ இதில் எனக்கு என்ன வர போதும், நம் கிரேட்டர் தேன் 11 என்று வரணும். அப்போ அது செய்யறது என்ன, அது வந்து இதுக்குள்ள வர வந்து அது வந்து ஆப்பரேட்டர்ஸ். அப்போ அந்த ஆப்பரேட்டர்ஸை நான் இங்கே கிளிக் பண்ணேன்டா எனக்கு வரப்போகுது கிரேட்டர் தேன் வரணும் ரைட். அப்போ இதை இங்கே இழுத்துட்டு வரேன், இங்கே வச்சுட்டு எது வரணும், இந்த வேரியபிள் ரைட். அப்போ இங்கே வேரியபிளில் வந்துட்டு அங்கே பாருங்க இந்த நம்மண்ட வேரியபிள் கிரேட்டர் தேன் என்னவா இருக்க போது, கிரேட்டர் தேன் ஓகே கிரேட்டர் தேன் ஈக்குவல் இல்லாதபடியா நாங்கள் என்ன கிரேட்டர் தேன் 10 ரைட். அப்போ கிரேட்டர் தேன் 10 அப்போ ஈக்குவல் வரும். அப்போ கிரேட்டர் தேன் 10 விட பெருசு 11 வரைக்கும் தான் போகும் ரைட். அப்போ இதுதான் இதுக்கான இந்த ரிப்பீட் அண்டிலுக்கான கண்டிஷன் ரைட். அப்போ என்ன செட் நம் வந்து 1 ஆயிரும். இப்போ ரிப்பீட் அண்டில் நம் கிரேட்டர் தேன் 10. அப்போ கிரேட்டர் தேன் 10 மட்டும் இதை ரிப்பீட் பண்ண சொல்லுங்க. அதாவது நம்மன்றது 10 விட பெரிதாகும் மட்டும் இதை திருப்பி திருப்பி செய்ய சொல்ல போகிறோம் ரைட். அப்போ என்ன சொல்ல போய் இந்த நம்மன்றதை இந்த ஸ்ப்ரைட் சொல்ற மாதிரி சொல்ல போறோம் ரைட். அப்போ என்ன செய்யணும், டக்குன்னு இங்கே லுக்ஸுக்கு போறது, நாங்கள் போயிட்டு சே என்றதுக்குள்ள போடுறோம். இப்போ என்னத்தை செய்ய சொல்ல போகுது, இந்த நம்மன்றதை செய்ய சொல்ல போகுது ரைட். அப்போ நம்மன்றதை சொல்லணும். இப்போ வேரியபிளில் போயிட்டு அந்த நம்மன்றதை ட்ராக் ஒர்க் பண்ணி சே என்றதுல போடுறேன். ஒரு 1 மினிட் 1 செகண்டுக்கு அது சொல்லணும். இந்த செகண்டை மாற்றிக்கொள்ளலாம், அதை வெயிட். அப்போ என்ன சொல்றோம், சே நம் ஃபார் 1 செகண்ட் 1 செகண்டுக்கு சொல்லி போட்டு அது வெயிட் பண்ணும். அதுக்கு பிறகு அதுதான் முக்கியமானது, இந்த நம் வந்து ஒன்று கூடணும் ரைட். நம் ஒன்று கூடணும். அப்போ அது எனி ஆப்பரேட்டர்ஸ் நம்ம கூட்ட போகிறோம். ஆப்பரேட்டர்ஸ்ல எங்களுக்கு என்ன வரும், அதில் வந்து எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளஸ் அண்ட் ஆப்பரேட்டர்ஸ் வரணும் ரைட். அந்த பிளஸ் என்றதை என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களோட வேரியபிள் நம்மோட ரைட், வேரியபிள் நம்மோட என்னத்தை கூட்டணும், ஒன்றை கூட்டணும் ரைட். அப்போ ஒன்றை கூட்டியாச்சு. இதை கூட்டினதை நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இதை கூட்டியதை வந்து நாங்கள் செட் பண்ணணும் நமக்கு ரைட். அப்போ நமக்கு செட் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறோம், ஏன்னா ஏகே ஒன்றை கூட்டி பாருங்க. இதில் பார்த்து இந்த அல்கோரிதத்தை பார்த்து அவங்களுக்கு தெரியும், நம் இஸ் ஈக்குவல் நம் பிளஸ் 1 ரைட். அப்போ அதுதான் நாங்கள் செய்ய வேண்டிய வேலை. அப்போ அதுக்கு என்ன செய்கிறோம்னா திருப்பி வேரியபிளுக்கு வந்து வேரியபிளை நான் செட் பண்ணணும். எதுக்கு, வேரியபிள் ரைட்டா. ஏற்கனவே இருக்கிற இந்த நம்ம என்னத்துக்கு மாற்றணும், நம் பிளஸ் 1க்கு மாற்றணும். அப்போ இங்கே நம் பிளஸ் 1 ரைட். அப்போ இதை இப்போ தூக்கிக்கணும், இந்த ரெப்படிஷனுக்கு உள்ள அடுத்ததாக வரணும் ரைட். அப்போ ரிப்பீட் அண்டிலுக்குள்ள இதுதான் வரப்போகுது ரைட். அப்போ நாங்கள் என்ன செய்ய வென் கிளிக் என்ன செய்யறோம், 1 ஆக்குறோம். 10 விட கூடவா இருக்கேக்க என்ன செய்யறோம், அதை சொல்றோம். 1 செகண்டுக்கு வெயிட் பண்ணி ரைட். அதை சொல்லி போட்டு ஒரு 1 செகண்ட் வெயிட் பண்ணும். அப்புறம் என்ன செய்யறோம்னா அது ஒன்று கூடும், கூட்டி திருப்பி நம்ம மாதம் திருப்பி இங்கே வரைக்கும் நாம் அப்படி 10 தரம் வரும் ரைட். இப்போ நாங்கள் எப்போ இந்த ஈவெண்ட் இப்போ நடக்கல ரைட். எப்போ நடக்கும்டா வென் பிளாக் கிளிக், அதுதான் அந்த ஈவெண்ட் ரைட். ஈவெண்ட் கிளிக் அண்ட் ஈவெண்ட் பிளாக்கை இப்போ நாங்கள் பிளாக்கை கிளிக் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கின்றது ரைட். இங்கே பாருங்க ஸ்ப்ரைட் என்ன செய்யுதுன்றா இங்கே 3 4 5 6 7 8 9 10 ரைட். அவ்வளோதான் ரைட். அப்போ அவ்வளோதான். அப்போ அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சது ரைட். இதுதான் சிம்பிள். இனி நாங்கள் இந்த ப்ரோக்ராமில் என்ன செய்வோம்னு சொன்னால், முதல் நாங்கள் பார்த்தது வந்து இந்த ஸ்ப்ரைட் வந்து ஒரு 1 2 3 4 அப்படி 10 மட்டும் சொன்னது. அதாவது அது என்னென்னு சொன்னால் இந்த ரெப்படிஷனுக்குள்ளே நாங்கள் செய்ய சொல்லியிருக்கிறோம். நம்பர் 1லேருந்து 10 மட்டும் வரும். அப்போ 10 சொல்லிச்சு. இனி நாங்கள் என்ன செய்வோம்னா சின்ன ஒரு மாற்றத்தோட பார்ப்போம். இந்த ஸ்ப்ரெட் 1 2 மட்டும் இல்லை, அதோட சேர்த்து 1 ஒற்றையன் 2 இரட்டையன், அதாவது 1 ஒட் நம்பர் 2 ஈவன் நம்பர் 3 ஒட் நம்பர் அப்படி சேர்த்து சொல்லணும் ரைட். அப்போ அதுக்கு என்ன செய்யறது என்று சொல்லி பார்ப்போம். அப்போ நம்பர் இதுக்குள்ள எங்களுக்கு தெரியும், இந்த ரெப்படிஷனுக்கு எல்லா நம்பரும் வருது. அந்த நம்பர்கள் வரைக்க நாங்கள் இதை எடுத்து வச்சுட்டு இப்போ நம்பர்கள் வரைக்க எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் அது ஒட்டை எண்ணா ரெட்டை எண்ணான்னு சொல்லணும். ஒட்டை எண்ணு சொன்னால் இந்த நம்பரோட ஒட்டுன்னு சொல்லணும். ரெட்டை எண்ணா ஈவன் நம்பர்ண்டா இது அந்த நம்பரோட ஈவன் நம்பர்ன்னு சொல்லணும் ரைட். அப்போ அதுக்கு எங்களுக்கு கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் எங்களுக்கு தெரியும். இஃப்
எல்ஸ்ன்றது வரணும் ரைட். அப்போ அதை நான் ரெப்படிஷனுக்குள்ள போகிறேன். ரெப்படிஷனுக்குள்ள ஒவ்வொரு நம்பர் வரைக்கும் இதை செய்யணும் ரைட். அப்போ இந்த இஃப் வந்து ரெப்படிஷனுக்கு உள்ள இருக்கும். இப்போ நாங்கள் எப்படி அது ஒட்டு எண்ணா ரெட்டை எண்ணான்னு பார்க்குறேன்னு தெரியும். அது சிம்பிள். இந்த நம்பரை ஒரு நம்பரை நாங்கள் ரெண்டால பிரித்து மிச்சம் ஒன்றா இருக்குமெண்டா அது ஒற்றை எண். ரெண்டால பிரித்து சைவர் வருமெண்டா அது ரெட்டை எண். ரெண்டால பிரித்து அங்கே ரெண்டு மிச்சம் தான் வரலாம். ஒன்று சைவர், அடுத்தது ஒன்று. ஒன்று இருந்தால் அது ஒற்றை எண், அல்லாட்டி சைவர் இருந்தால் அது ரெட்டை எண் ரைட். அப்போ அதை தான் பார்க்கணும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும் எங்களுக்கு? அப்போ நாங்கள் அதுக்கு வந்து ஆப்ரேட்டர்ஸுக்கு வந்து இப்போ வந்து பார்க்கணும் வந்து அது வந்து இங்கே நாங்கள் இங்கே ஒரு ரிலேஷனல் ஆப்ரேட்டர் செய்வோம். அது ஈக்குவல் 1 பார்க்க போகிறோம் ரைட். ஈக்குவல் என்னவா இருக்க போது? 1 இருக்கணும். எது 1 இருக்கணும்னு சொன்னால் இந்த நம்பரை ரெண்டால பிரித்து வார மிச்சம் ரைட். அப்போ அதுக்கு மொட்டன்ற ஒரு ஆப்ரேட்டர் வரும். ஆப்ரேட்டர் என்னவா இருக்க போது? வேரியபிள், அந்த நம்பன்ற வேரியபிள் ரைட். 1 என்ற வேரியபிள் 2ஆல பிரித்து மிச்சம் 1 ரைட். அப்போ அதை இதுக்குள்ளே போட்டால் சரி ரைட். அப்போ என்ன வருமெண்டா நம் மொட்டு என்றா நம்பண்ட ரெண்டால பிரித்து வர மிச்சம் உண்டா இருக்குமா என்று சொல்லி செக் பண்ணுறது தான் இது. அதை கொண்டு நான் இங்கே இஃப்க்கு வைக்கிறேன் ரைட். அப்போ இஃப் நம் மொட்டு ரைட்டா 1 இருக்குமெண்டா அப்போ அது இங்கே இதுக்குள்ளே வரப்போகுது எங்களுக்கு என்ன வருமென்று சொன்னால் இதுக்குள்ளே எங்களுக்கு வரப்போகிறது வந்து அது ஒட் நம்பர் என்று சொல்லப்போ அந்த நம்பரோட சேர்த்து ஒட் நம்பர் எப்படி சேர்க்கிறதுன்னு பார்ப்போம். இந்த நம்பரோட என்ன சொல்லணும்? இதோட இதுக்குள்ள 1 வருதுன்னா ஒற்றை என்னன்னு தெரியும். அப்போ நம் என்ற அந்த நம்மோட ஒட் நம்பர்னு சேர்த்து சொல்லணும் ரைட். அப்போ அதுக்கு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் சேர்த்து சொல்லுவதற்கு சரியா சேர்க்கிறதுக்கு எங்களுக்கு ஆப்ரேட்டர்ஸுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாயின் அண்ட் ஒன்று இருக்கும் ரைட். அப்போ இந்த ஜாயினை கொண்டு வந்துட்டு எதை ஜாயின் பண்ணணும்? இந்த நம்பரோட ரைட்டா, இந்த நம்பரோட ஜாயின் இந்த நம்பரோட என்னத்தை செய்யணும்னா அதை ஸ்ட்ரிங் ஆக்கி சொல்லும் ரைட். பார்த்தீங்கன்னா நம்பரோட நாங்கள் வேண்டியதை சொல்லலாம். என்னத்தை சொல்ல போது? ஒட் நம்பர் இதில் பார்ப்போம். ஒட் நம்பர் ரைட். அப்போ இதைத்தான் சொல்லணும். அப்போ இதைத்தான் சொல்ல போகுது ஜாயின். அப்போ ஜாயின் நம்பரையும் அந்த ஒட் நம்பர் சேர்த்து போட்டு சொல்ல போகுது ஜாயின். அப்போ இதைத்தான் எங்களுக்கு அது சொல்ல போகுது ரைட். அப்போ நாங்கள் என்ன செய்வோம்டா அதை இப்போ இதுக்குள்ளே வரும் ரைட். அப்போ இதை நாங்கள் இந்த பிளாக்கை காப்பி பண்ணலாம், டூப்ளிகேட் பண்ணி போட்டு அடுத்ததுக்கு அதே தான் வரப்போகுது சேம் ரைட். அந்த நம்பரை என்ன செய்ய போகுது? இதுக்கு எல்ஸுக்குள்ளே வரைக்கும் என்ன வரும்? அது சைவர் அண்டு ஈக்குவல் என்று சொன்னால் தென்னுக்குள்ளே வந்தால் அது ஒன்று மிச்சம் என்று கருத்து. ஒன்று மிச்சம் இருந்தால் ஒட்டு எண். எல்ஸுக்குள்ளே வருதுண்டா சைவர் ரெண்டு கருத்து இல்லையாட்டி சைவர் தானே, ரெண்டில் ஒன்று தான் வரும் மிச்சம் ரைட். அப்போ அது வந்து ஈவன் நம்பர்ஸ் என்று அந்த நம்பரோட ஜாயின் பண்ணி ஈவன் நம்பர்ஸ் என்று சொல்ல போகுது ரைட். அப்போ இதங்களுக்கு தேவையில்லை ரைட். அப்போ இதை பார்த்தீங்கன்னா இது இந்த எல்ஸ் இஃப் முடிஞ்ச பிறகு வயலுக்குள்ளே இருக்கணும். அப்போ ஒன்று கூடணும். அப்போ ஒரு நம்பர் வரும். அப்போ ஒரு நம்பர் மாதிரி ஒரு நம்பர் ஒன்று கூடினா தான் ஒன்றுக்கு பிறகு 2 3 வரும். அப்போ இவ்வளோ தான் இஃப். அதுக்குள்ளே இந்த நம்பர் ஒன்று கூடுறது இங்கே இருக்கும் ரைட். அப்போ ஒவ்வொரு நம்பர் கூடிட்டு வரைக்கையும் இது பார்க்கும், ரெண்டால பிரித்து பார்க்கும். ஒன்று மிச்சமா? அப்போ என்ன செய்யும்? நம்பரோட ஒரு நம்பர் என்று சொல்லும், இல்லையென்றா ரெட்டை என்று சொல்லும் ரைட். இப்போ இதை நாங்கள் ரன் பண்ணி பார்ப்போம் ரைட். நீங்கள் பாருங்கள் spread இப்போ 3 odd number, 4 even number, 5 odd number, 6 even number, 7 odd number, 8 even number ரைட். அப்படி 10 நம்பரையும் சொல்லிட்டு ரைட். அவ்வளோதான் ரைட். சிம்பிள். உங்களுக்கு இது விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.